ஹாய் வெல்கம் டு மை சேனல். நான் ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து கட் பண்ணீங்கன்றத சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது பேக் பார்ட் பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து நல்லா கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ சார்ட்ல கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே சொல்ற மாதிரி நியூஸ் பேப்பர்லயோ சார்ட்லயோ நல்லா கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கரெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா நீங்க எடுத்துட்டு போயிட்டு இதுல கட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஓகே, இப்ப நான் வந்து ஸ்கேல்லால கீழே ஒரு கோடு போட்டுக்கிறேன். எதுக்காகனா சில இதுல பாத்தீங்கன்னா துணி பாத்தீங்கன்னா முன்னும் பின்னமா இருக்கும். ஸோ அதை கட் பண்ணிக்க ஸ்கேல்ல ஒரு கீழே ஒரு டிஃபால்ட்டா ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டுக்கணும். இந்த மேலேயும் பாத்தீங்கன்னா ஒரு கோடு ஒன்று போட்டுக்கணும். நீட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலேயும் ஒரு கோடு போட்டு அவ்வளவு இது தேவைப்படாது. எனக்கு இங்கேயே முடிஞ்சிடும். ஸோ நான் உங்களுக்கு சொல்றதுக்காக அப்படி பண்ணேன். ஸோ பிளவுஸோடைய ஃபுல் லென்த் எவ்வளோ? எனக்கு 13.5 சொன்னேன். 13 இன்ச்சு பிளஸ் 1.5 இன்ச்சு ஆட் பண்ணா 14.5 இன்ச்சு. இந்த 14.5 இன்ச்சை நான் இங்க கீழே வைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? 14.5 இன்ச்சு கரெக்டா வைக்கணும் ஒரு புள்ளியுமே. ஓகே, ஸோ இந்த இடத்துல 14.5 இன்ச்சு வச்சாச்சு. வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஒரு மார்ஜின் போட்டு கோடு மாதிரி ஒன்று போட்டுருக்கேன். ஃபுல் லென்த் பார்த்தாச்சா? நம்மளுடைய ஃபுல் லென்த் எவ்வளோ? 14 இன்ச் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 14 டிவைடட் பை 2 போட்டால் 7 இன்ச். ஏன்னா நம்ம துணியை 2ஆ மடிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல 7 இன்ச் பண்ணணும். ஓகே, 7 இன்ச் பண்ணிட்டு 1 இன்ச்சை வந்து டவுன் பண்ணணும். இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக பண்ணுங்க. எடுத்தோடனே வந்துடாது. பேக் போய் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஷோல்டரே 2ஆ சொல்லியிருக்கேன். ஃபுல் ஷோல்டர் அதுக்கப்புறம் நியூ ஷோல்டர்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 14 வருது எனக்கு. ஸோ 14 டிவைடட் பை 2 போட்டு 7 இன்ச்சு 1 இன்ச்சு டவுன் பண்ணியிருக்கேன். டவுன் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்கில்லால ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆம்கோலோட இது எல்லாமே நான் ஃபார்முலா எல்லாமே போட்டுட்டு ஆன்சர் எனக்கு என்ன வந்துச்சு? 6.1. நான் எப்படி பண்ணணும்ன்றத முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அதை நீங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்க இந்த நோட்ல இதே மாதிரி நான் என்ன பண்ணணும் அதை அப்படியே எழுதிட்டு பண்ணுங்க. ஸோ 6.1 இன்ச் 6.1 இன்ச் மேல இருந்து கொடுக்க கூடாது. இங்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இந்த இடத்துல இருந்து 6.1 இன்ச் எங்க வருதுன்றத பார்க்கணும். ஓகே, வச்சுட்டு இங்க ஒரு கோடு போட்டுக்குங்க. ஜஸ்ட் ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இது காமன் 2.5 இன்ச். இந்த எட்ஜ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ண எட்ஜ்ல இருந்து 2.5 இன்ச் வந்து காமனா நீங்க எடுத்துக்கங்க. ஓகே, எடுத்துட்டு இதையும் ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன். புரியுதா? கிராஸ் லைன் போட்டதுக்கு அப்புறமா செஸ்ட் என்ன வருது அப்படின்றத பார்க்கணும். செஸ்ட் எனக்கு என்ன வந்துச்சு? 8.5 இன்ச் பிளஸ் 1.5 இன்ச் கொடுத்தா எவ்வளவு வருது அப்படின்றத பார்க்கணும். செஸ்ட் லைன் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆம்கோலுக்கு நேரா ஒரு கோடு போட்டோம் இல்லையா? ஆம்கோல் 6.1 இன்ச் கோடு போட்டோம்ல, அதுதான் செஸ்ட் லைன். ஓகே, 6.5 இன்ச் எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத பாருங்க. இந்த எட்ஜ்ல வந்து வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். 8.5 இன்ச் வச்சுட்டு இதுக்கு கூட 1.5 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கணும். எதுக்கு அப்படின்னா இதுதான் தையலுக்கான துணி. தையலுக்கு துணி நம்ம ஃபேட் ஆயிட்டோம்னா பிரிச்சு விடுறதுக்கான துணி தான் வந்து
இந்த துணி. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதையும் ஒரு ஜாயின் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நியூ ஷோல்டர் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம இந்த இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 5.5 தான் வந்து நம்மளுடைய நியூ ஷோல்டர். ஓகே. நியூ ஷோல்டர் இப்போ இதெல்லாம் வந்து ஃபுல் ஷோல்டர் அடிச்சு டவுன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நியூ ஷோல்டர் போலாம். ஓகே. இந்த இடத்துல வச்சு 5.5 இன்ச் வைக்கணும். வச்சுட்டு இப்ப இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஸ்டெப் வரையும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஆம்கோல் ஹார்ட்ன்றது வந்து இதுல சொல்லியிருந்தல பேக்குக்கு வந்து லெஸ்னா இருந்தா 1 இன்ச் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம 1 இன்ச் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் நான் வாங்க சொல்லியிருந்தேன்ல, இந்த ஸ்கேல் வந்து பெஸ்ட். எப்படின்னா இது நம்ம இங்க வச்சுட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். ஓகே. இது வரையறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்கோட ஷேப். நெக் எவ்வளவு வைக்க போறோம்னா 9 இன்ச் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இங்க இருந்து 9 வைக்கணுமான்னு கேட்டா கிடையாது. இப்ப இதையும் நம்ம ஒரு ஜாயின் போட்டுக்கணும். ஓகே. இதையும் ஜாயின் போட்டதுக்கு அப்புறமா இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல இருந்து ஒரு 9 இன்ச் வைங்க. இந்த லைனையும் இணைக்கணும். ஓகே. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டாச்சா? ஸோ இங்கேயும் ஒரு 1 இன்ச் கொடுக்கணும். இந்த கார்னர்ல இருக்குல்ல, இது காமன் தான் எல்லாருக்குமே. ஒரு 1 இன்ச் கொடுங்க. ஓகே. கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த சைட்ல இருக்கிறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தா, பேக் பெல்ட். பேக் பெல்ட் வந்து 4 சொல்லியிருந்தா இல்லையா? ஸோ 4 1 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு. ஓகே. இங்க இருந்திருக்கு எனக்கு 4 1 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வேஸ்ட் ஸ்டார்ட் எடுக்கும். வேஸ்ட் ஸ்டார்ட்ன்றது வந்து செஸ்ட் கீழே கொஞ்சம் நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம நல்லா டைட் பிடிச்சி எடுத்தீங்கன்னா வேஸ்ட் ஸ்டார்ட் கிடைக்கும். அப்படி எடுக்க முடியாதவங்க பிளவுஸோடைய இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வேஸ்ட் ஸ்டார்ட். இந்த இடத்துல 4 மடிச்சு போட்டீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரையும் வேஸ்ட் ஸ்டார்ட். எக்ஸாக்டா எவ்வளவு வருது அப்படின்றத பாக்கணும். ஓகே. எனக்கு வந்து 6.7 இன்ச் கிட்ட வருது. ஓகே. ஸோ நான் இங்க வைக்கிறேன் 6.7. இப்போ வேஸ்ட் ஸ்டார்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே வச்சு கூட நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே.
இது ஒரு ஸ்டெப்பு. அப்படி இல்லைன்னா நம்ம டைட் புடிச்சு நம்ம செஸ்ட்டுக்கு கீழ நல்லா இடுப்பு சுற்றளவு நம்ம டைட்டா புடிச்சிட்டீங்க. டைட்டா தான் புடிக்கணும் அந்த இடத்துல. டைட் புடிச்சிட்டு டிவைடட் பை 4 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதை இங்க அப்படியே மார்க் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 27 வருது. ஓகே. 27 டிவைடட் பை 4 போட்டா என்ன ஆன்சரோ நான் அதை அப்படிங்க மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸஸா வேணும் இங்க இந்த இடத்துல டாட் பிடிக்கிறாங்கல்ல, டாட் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸஸா அலவன்ஸ் கொடுக்கணும். டாட் வேணாம் அப்படின்னா டாட் வேணாம். ஓகே. கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கு பாத்தீங்களா, இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி இது எதுக்காக அப்படின்னா தையலுக்காக தான். ஓகே. ஸோ கீழே வரையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதோடய ஸ்டாப் பண்ணாதீங்க, இது வரையுமே ஜாயின் பண்ணணும். இது வந்து தையல் மடிச்சு தைக்கிறோம்ல, ஸோ இது வரையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இதை நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி கட் பண்ணணும்னு சொல்றேன். அண்ட் இதுல இன்னொரு ஸ்டெப் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கு. ஸோ நம்ம இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் கொடுக்கலாம். கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? எப்படி கட் பண்ணணும்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கீழ இருந்து கட் பண்ணுங்க. இதுல கட் பண்ணக்கூடாது, இதுல கட் பண்ணணும். இதெல்லாம் வேஸ்ட் நமக்கு. சோ இது எதுக்கு இவ்வளவு வேஸ்டா நம்ம எஃபர்ட் எடுக்கிறோம்னா இப்படி பண்ணாதான் நல்லா வரும். சரியா? அதெல்லாம் வேஸ்ட் நமக்கு. சோ அதுல கட் பண்ணக்கூடாது. நம்ம செகண்டா ஒரு லைன் போட்டோம் பாத்தீங்கன்னா அதுலதான் கட் பண்ணணும். இந்த தீபாவளிக்குள்ள நீங்க எல்லாரும் ஒரு பிளவுஸ் கண்டிப்பா முடிச்சு நீங்களே தச்சு போடுங்க. இந்த வருஷம் கண்டிப்பா தீபாவளிக்கு உங்க பிளவுஸ் நீங்களே தச்சு போடணும். சோ பேக் ரெடி ஆயிடுச்சு. பேக் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பேக் உடைய பீஸ். ஓகே. சார்ட்ன்றதால இந்த கார்னர் பீஸ் அப்படிதான் வரும். பேக் ரெடி ஆயிடுச்சு. ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. இது வந்து கீழே இருக்கிறது வந்து வேஸ்ட், இந்த லைன் வந்து செஸ்ட், இந்த இடம் வந்து ஆம்கோல், இது வந்து நெக்கு. ஓகே. இது வந்து ஷோல்டர், இதுக்கு முன்னாடி போனது வந்து நெக். ஓகே. ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. இதுல வந்து நம்மளுக்கு வந்து சீமால எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் அது எல்லாமே இன்க்ளூட் தான் இதுல. ஓகே. சோ அதனால வந்து நீங்க வரி பண்ணிக்கவே வேண்டாம். இந்த மாதிரி தச்சு போடும்போது நல்லா இருக்கும். இந்த பேக்கை நான் எப்படி இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணீங்களோ இதை நீங்க வந்து பேப்பர்ல கட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத போடுறேன். எத்தனை பேர் இந்த பேக் கட் பண்ணிட்டு சொல்றீங்கன்னு பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து பிரிண்ட் கமெண்ட்ல வந்துட்டு சார்ட், நான் ஃபார்முலா இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.